ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு அருமையான சுவையில் பீர்க்கங்காய் பொரித்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இது சாப்பாட்டுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போது ஒரு 1/4 கிலோ பீர்க்கங்காய் வாங்கி அதைய ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு வாணலி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 வரமிளகாய் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன் போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் அரை மூடி தேங்காய் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி மஞ்சத்தூள் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பாத்திரம் வச்சு அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் வதக்கிட்டு அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை போட்டு நல்லா வதக்கி நம்ம அரைச்ச மசாலா ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். இது சாப்பாட்டுக்கு இட்லி, தோசைக்கும் கூட தொட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். நீங்களும் சமைச்சு சுவைத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க.